உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் நிறைய நேயர்கள் என்கிட்ட தொடர்ச்சியா கேட்டது என்ன அப்படின்னா, அஜித் கேஸோட அப்டேட் என்ன, நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அஜித் வழக்க ஆரம்பத்திலிருந்தே அத்தனை விதமான தகவல்களையும் துல்லியமா நாம கொடுத்தோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நீங்க கேட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த கேஸ்ல அப்டேட் இல்லாம நம்மளால பேச முடியாது அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட் என்ன ஆவல் அப்படின்னா, ஒரு அப்பாவிக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த ஆவல் ஏற்படுறதுக்கான காரணம். ஏன்னா ஒரு சாதாரண நகை காணா போன வழக்குக்காகலாம் ஒருத்தனை அடிச்சு கொள்ளுவாங்களா அப்படின்னா நிச்சயமா மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா காவல் நிலையத்துக்கு போன அனுபவம் உள்ளவர்களுக்கு நிச்சயமா தெரியும். ஒரு புகார் கொடுக்கவே போனாலும் சரி, நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னாலே நம்மளை அங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஐயோ இனிமே இங்கெல்லாம் வரவே கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் பொதுவாகவே காவல்துறை அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சலிப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா நிறைய நல்ல காவலர்களும் இருக்காங்க, இன்னும் மனிதநேயத்தோட இருக்கக்கூடிய காவலர்களும் இருக்காங்க. பட் இதெல்லாம் பெருசா நம்ம கண்ணுக்கு தெரியாது. எதனால அப்படின்னா, நிறைய நல்ல காவலர்கள் நான்லாம் பார்த்திருக்கேன். மனுஷன்னா இப்படி இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஆனா யாரோ ஒரு 100க்கு ஒரு 20 பேர் தான் இப்படி இருப்பாங்க. மீதி ஆட்கள் எல்லாமே ஆளுமை செலுத்தக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. நான் சொல்றேன், போலீஸே எடுத்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நடவடிக்கைகள்லாம் இருக்கும். அதனாலதான் இங்க காவல்துறைக்கு எதிராக ஏதாவது ஒரு செய்தி அப்படின்னா மக்கள் அதை ஆவலோட கேட்பாங்க, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஏழை, ஒரு அப்பாவி, ஒரு புகார், ஒரு பெண் கொடுத்த வாய்மொழி புகார், எஃப்ஐஆர் கூட இல்ல, ரிட்டன்ல கூட புகார் கொடுக்கல, அதுக்காக ஒருத்தனை இழுத்துட்டு போய் அடிச்சே கொண்டாங்கன்னா இது நம்புற மாதிரி இல்ல, இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்ததோட விளைவுதான் இந்த அஜித் வழக்கு முக்கியத்துவம் பெற்றது. எல்லாவற்றுக்கும் மேல ரொம்ப நாளைக்கு பிறகு அதிமுக ஒரு சிறந்த எதிர்கட்சியா இத ரொம்ப சரியா கேள்வி கேட்டிருந்தாங்க. பெரிய அளவுல இத பிரச்சனை அப்படிங்கிறதையும் கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களும் இந்த விவகாரத்தை கையில எடுத்தார். அஜித் குடும்பத்துக்கு அவரும் குரல் கொடுத்தார், நிதி கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். அப்படிங்கறதால இந்த வழக்கு அப்படிங்கிறது முக்கியத்துவம் அடைஞ்சது. சரி, இப்ப இதுல என்ன அப்டேட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏற்கனவே தனிப்படை காவலர்களான பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ஆனந்த், ராஜா 5 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 6வது நபரான ராமச்சந்திரன் மட்டும் கைது செய்யப்படல. இப்ப அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏன் ராமச்சந்திரனை அப்ப கைது செய்யாம விட்டாங்க? இப்ப எதுக்காக கைது செஞ்சாங்க அப்படின்னா, ராமச்சந்திரன் நேரடியா அஜித்தை அடிக்கல. அந்த சக்தீஸ்வரன் எடுத்த வீடியோல கூட அவர் இல்ல. ராமச்சந்திரன் அந்த தனிப்பிரிவுக்கு ஓட்டுநரா இருந்திருக்கார். அதனால அவர் கைது செய்யாம விட்டுறலாமா அப்படின்னா முடியாது. இப்ப ஒரு கூலிப்படை ஒரு கொலை செய்யறாங்க அப்படின்னு எடுத்துவோம். ஒரு 4 பேர் சேர்ந்து போய் ஒரு கூலிப்படையை வெட்டுவான். அந்த 4 பேரும் ஒரு கார்ல போயிருப்பாங்க. அவன் காரை வச்சுட்டு ரெடியா தான் நிற்பான். அவன் திரும்ப வந்துலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், காரையே ஆஃப் பண்ண மாட்டாங்க, காரை ஆன் பண்ணி வச்சுட்டு ரெடியா நிற்பான். ஏறின உடனே பறந்துருவாங்க. இவன் வெட்டலங்கிறத அந்த கார் ஓட்டிட்டு வந்த டிரைவரை விட்டுருவாங்களா என்ன? அவனும் கொலையில பங்கு உள்ளவன் தான், அவனும் அந்த கொலைக்கான கூட்டு சதி அப்படிங்கிற எல்லா செக்ஷனையும் அவன் மேலையும் போட்டுருவாங்க. கொலை வழக்கு அப்படிங்கிறது அவனுக்கும் மேல அவுட் ஆகும். அந்த அடிப்படையில இந்த கொலைக்கும் இது அரச பயங்கரவாதம் செய்த பச்சை படுகொலை. இதை நான் லாக்அப் டெத்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா லாக்அப் டெத் அப்படின்னா லாக்அப்ல போய் ஒருத்தனை வச்சு விசாரிச்சு ஏதோ போலீஸ் அடிக்கும் போது படாத இடத்துல பட்டு உயிரிழக்கிறான் பாத்தீங்களா, அது லாக்அப் டெத். இதெல்லாம் பச்சை படுகொலை. ஏன்னா புகாரே இல்லாம காவல் நிலையத்தையே கூட்டு போகாம கம்மா கரையில கொண்டு போய் வச்சு அடிக்கிறது, மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறது, ஏரி கரையில கட்டி வச்சு அடிக்கிறது, கடைசியா கோயில்ல இருக்கக்கூடிய அந்த அன்னதான கூடத்திலேயே வச்சு கட்டி வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் என்ன மாதிரியான மிருகத்தனமான வேலை அப்படிங்கிறது உண்மையிலேயே புரியல. அதனால இந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவ்வளவு நாளா ஏன் கைது செய்யல அப்படின்னா, சிபிஐ ராமச்சந்திரனை எப்படியாவது தன்னோட தரப்பு சாட்சியா மாத்துறதுக்கான முயற்சி. அப்ரூவர் ஆயிட்டார். அவரே ஒரு கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாரு. சார் இது மாதிரி எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு, நாங்க போனோம், இவங்க அடிச்சாங்க, சாவணுங்கிற எண்ணத்தோட நாங்க அடிக்கல, ஆனா சக்கையா பிடிச்சி அடிச்சாங்க, செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு மூலம், அடிச்சதாலதான் செத்தான் அப்படின்னு கொடுத்துட்டாலே. இப்ப அந்த 5 காவலர்கள் லைஃப் கன்விக்ஷன் கன்ஃபார்ம், அதுல எந்த மாற்றமுமே இல்லை. இந்த 5 பேரும் ஆயுள் சிறை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவனுங்களை காப்பாற்றவே முடியாது. ஆனா ராமச்சந்திரன் இப்படி வாக்குமூலம் கொடுத்து அப்ரூவரா அரசு தரப்பு சாட்சியா மாறி இருந்தாருன்னா ஒரு 2 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும். இல்லைன்னா நீதிபதியே பார்த்து சரி இந்த வழக்க
புலனாய்வு செய்யறதுக்கு இவர் உதவி செஞ்சார் அப்படின்னு நீதிபதி எடுக்கக்கூடிய முடிவுல அவர் விடுதலை கூட செய்யப்படலாம். இல்ல குறைந்தபட்சமா ஒரு 6 மாதம் தண்டனை, இல்ல ஒரு அபராதம் தண்டனை, இல்ல பணி நீக்கம் மட்டும் தண்டனை, இந்த மாதிரி குறைந்தபட்ச தண்டனை அப்படிங்கிறத கொடுக்கலாம். அதனாலதான் ராமச்சந்திரனை அப்ரூவரா மாத்தினா மீதி 5 பேருக்கும் நம்ம கண்டிப்பா கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துடலாம். உத்தரவிட்ட அதிகாரி யார் அப்படின்னா டிஎஸ்பி சண்முக சுந்தரம். இதுல டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தோட உத்தரவின் பேர்ல தான் தனிப்படை போலீசார் போயிருக்காங்க. ஏன்னா இப்ப தனிப்படை போலீசார் அப்படின்னா அவங்க சௌரியத்துக்கு எல்லாம் போய் எவனையும் அடிச்செல்லாம் கொண்டு வர முடியாது, அதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது. ஒரு அதிகாரி உத்தரவிடணும் இந்த வழக்குக்காக இவரை போய் நீங்க விசாரிங்கன்னு. ஆனா இது அந்த மதுரையோட ஜூரி செக்ஷன்லயே வராத திருபுவனம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் நடந்தது. இதுக்கு தனிப்படை போகணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூட இல்லாம போயிருக்காங்க. எஸ்ஐ லீவு அப்படின்னா வேற யாராவது ஆக்டிங் எஸ்ஐ அங்க இருப்பாங்க, இல்லைன்னா இன்ஸ்பெக்டராவது கூட போயிருக்கணும். யாருமே போகாம 5 பேரும் போய் சௌரியத்துக்கு ஏதோ கூலி படம் மாதிரி கார்ல நம்பர் பிளேட் எல்லாம் மாத்திக்கிட்டு அவங்க பாட்டுக்கா போயிருக்காங்க. ஒருத்தனை அடிச்சு நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு கேட்க நாதி இல்லை அப்படின்னா இப்படிதான் அடிச்சு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அவன் வலிப்பு கீழே விழுந்தான் அப்படின்னு எஃப்ஐஆரையே மாத்தக்கூடிய அயோக்கியத்தனத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப இதை நிரூபிக்கணும். இவருக்கு உத்தரவிட்ட அதிகாரி யார்? இது எல்லாமே ராமச்சந்திரன் வாயை திறந்து வாக்குமூலமா கொடுத்தா முடிஞ்சிடும். ஆனா ராமச்சந்திரன் அதனாலதான் கைது செய்யப்படாம இருந்தார். ராமச்சந்திரன் அப்ரூவரா மாறல. அப்ப நீ என்னத்துக்கு வெளில இருக்கணும்? அப்ரூவரா மாறுவே கேஸுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா நீ இன்னும் சீனை போட்டுட்டு இருக்கியா? தூக்கி உள்ள போடு ஒன்னியும். நீயும் கொலைகாரம் தானே, வண்டி ஓட்டினவன் தானே, தூக்கி உள்ள போடுன்னு போட்டாங்க. இப்ப ராமச்சந்திரனோட மனநிலை என்னவா இருக்கும்? ஏன் ராமச்சந்திரன் அப்ரூவர் ஆகல? எப்படியாவது இந்த 5 காவலர்களை காப்பாற்றணும். ராமச்சந்திரன் வாயை திறந்துட்டா 5 காவலர்கள் மட்டும் இல்லாம அதுக்கு மேல இருக்கிற டிஎஸ்பிக்கும் அஜித்துக்கும் தனிப்பட்ட பகை அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது. டிஎஸ்பி ஒருத்தர் போய் அங்க ஒருத்தன் இருக்கான், ஒரு 9 பவுன் நகை திருட்டானா, அவனை அடிச்சு கொள்ளுங்கப்பா நான் சொல்லியிருப்பாரு. மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சி வாயில ஊத்துங்க அப்படின்னா இவன் திட்டமிட்டு தான் கொலை பண்ணிருக்காங்க, இவன் சாவுன்னே அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அப்ப டிஎஸ்பிக்கு தனிப்பட்ட வன்மம் இல்லைங்கிறப்ப டிஎஸ்பிக்கு ஒரு அதிகாரி பிரஷர் கொடுத்திருப்பார்ல, அந்த அதிகாரி யார்? அதை கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த அதிகாரி ஏன் கொடுத்தாரு? அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர் யாரு? அமைச்சருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆசை நாயகி யாரு? கோயில்ல வச்சிருந்த பணம் எங்க போச்சு? யாரோட பணம்? திரும்ப அது எப்படி போகப்பட்டுச்சு? இத்தனையும் விசாரணையில அம்பலத்துக்கு வந்துடும். அதனாலதான் ராமச்சந்திரனை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி நீ வாயகையே திறந்துடாத, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் போறோம் வரோம் அப்படின்னு சொல்லி யாரோ இயக்கி அவரை அப்ரூவரா மாறக்கூடிய மனநிலையில இருந்தவரை மறுபடியும் வித்ரா பண்ண வச்சிருக்காங்க. இப்ப அவர் அக்யூஸ்டா உள்ள உட்காந்துருக்காரு. இப்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, சாதாரணமா யோசிச்சாலே தெரியும், அந்த சிறை அப்படிங்கிறது ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. நீங்க என்னதான் சகல வசதிகள் இருந்தாலும் சிறை அப்படிங்கிறது சிறை தான். மன தைரியம் இல்லாதவர்களை சிறை அப்படிங்கிறது வாட்டி வதைச்சிடும். 2வது, இந்த மாதிரியான கேஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெயில் கிடைக்காது. இப்ப நீங்க ஒரு கொலை பண்ணிட்டு போனாலோ நான் ஒரு கொலை பண்ணிட்டு போனாலோ ஈஸியா பெயில்ல வந்துடலாம். பெயில் அப்படிங்கிறது கொடுத்தே ஆகணும். ஏன்னா கொலை செஞ்சுட்டு நாம விசாரணை கைதியா போனாலும் கூட நாம குற்றம் சாட்டப்பட்டவன் தானே தவிர குற்றவாளி கிடையாது. குற்றம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் வரை நாம குற்றவாளி கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவன் தான். நமக்கான பெயில் அப்படிங்கிறதும் சட்டத்துல இருக்கக்கூடிய உரிமை, அது கிடைச்சிரும். ஆனா இவங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸ், போலீஸ்காரர்கள். இப்ப நான் வெளியில வரேன், ஒரு கொலை பண்ணிட்டு வெளியில சாட்சிகளை மிரட்டுறேன் அப்படின்னா அந்த சாட்சிகள் மறுபடியும் காவல்துறையிட்ட போய் புகார் கொடுப்பாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போலீஸ் அதுக்கு தனியா ஒரு எஃப்ஐஆர் போட்டு நம்மளை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்ப நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறதால நம்மள பெயில்ல விட முடியும். இவர்களை வெளியில விட்டா இவர்கள் சாட்சியை கலைப்பார்கள். அத்தனை பேருமே காவல்துறையை சேர்ந்தவர்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ். சாட்சி மேலேயே பொய் கேச போட்டு தூக்கி போடக்கூடிய அளவுக்கு இவங்களுக்காக அந்த துறை அப்படிங்கிறதே செயல்படும். அப்ப இவங்களை வெளியே விட்டா சாட்சிகள் கலையறதுக்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கு, சாட்சிகள் மிரட்டப்படலாம். ஏற்கனவே இந்த வழக்குல சாட்சிகளை கொலை மிரட்டல் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாதுகாப்பு அப்படிங்கறதெல்லாம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களோட வீட்டுல சிசிடிவி கேமரா பொருத்துறது, டோர்ல லென்ஸ் பொருத்துறது, இந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. அப்ப இவங்க வெளியில வந்தா இந்த சாட்சிகள் மிரட்டப்படலாம். இந்த சாட்சிகள் மேல போய் ஒழுங்கா மரியாதையா எல்லாம் சாட்சியை பிறல் சாட்சியா சொல்லுங்க, இல்ல கஞ்சா கேஸ் போட்டுருவேன், பிராத்தல் பண்ணேன்னு ஓத்தாளத்துக்கு உள்ள போட்டுருவேன், ஒக்காலத்துக்கு உள்ள போட்டுருவேன், இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. அதனால இவங்களுக்கு பெயில் அப்படிங்கிறதே கிடைக்காது. அப்ப ராமச்சந்திரன் என்ன பண்ணுவார்? உள்ள காவல்துறையை சேர்ந்தவர்கள், சிறைத்துறை காவலர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு நல்ல சாப்பாடு எல்லாமே கொடுத்தாலும் கூட இன்றைய நிலவரத்துக்கு கையில இருக்கிற போனை பிடிங்கிட்டாலே ஜெயிலு தான்.
இன்னைக்கெல்லாம் போன் இல்லாம இருக்கவே முடியாது, ஒருத்தரால நெட் இல்லாம இருக்கவே முடியாது. அப்ப அங்க கொண்டு போட்டா மன உளைச்சல். இவரோட உறவுக்காரர்களோட மனநிலை என்ன இருக்கும்? இப்ப ராமச்சந்திரன் ஒரு 2 மாசம் உள்ள இருக்காரு அப்படின்னா, ராமச்சந்திரன் புள்ள பொண்டாட்டி அவன் சொந்த பொந்தெல்லாம் என்ன சொல்லும்? யோ, எவனோ ஒரு அதிகாரியை காப்பாத்துறதுக்கு நீயா போய் உள்ள உட்காந்துருக்க, நீ பேசாம அப்ரூவரா மாறி, அதெல்லாம் நமக்கு தேவையா? சொந்தகாரன் முந்தகாரெல்லாம் கொலகாரன்னு சொல்றானோயா உன்னை, என் பிள்ளைய வந்து கொலகாரன் விட்டு பிள்ளைன்னு பேர் எடுத்து நிக்கணுமாயா அப்படின்னு பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? போவாங்க மனு போட்டு ஜெயில பாக்குறதுக்கு. அடுத்தடுத்து அவங்களால சொல்லப்படும் இதெல்லாம். அப்ப ராமச்சந்திரனோட மனநிலை என்னவா மாறும்? நம்ம என்னத்துக்கு பெரிய அதிகாரிகளை காப்பாற்றணும், நம்ம என்ன தப்பு செஞ்சோம், நம்ம இதுதானே கையை காமிச்சிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ராமச்சந்திரனுக்கு வரும்ல. அந்த எண்ணம் ராமச்சந்திரனுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு சிபிஐ தூக்கி உள்ள போட்டிருக்கு. அப்ப ராமச்சந்திரன் அப்ரூவரா மாறினா உடனடியா பெயில் கிடைக்கும். சிபிஐ தரப்பு சாட்சியா மாற்றப்படுவார். அஜித்துக்கான நீதி அப்படிங்கிறதும் கிடைக்கும். இப்ப நீங்க ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்குல பார்த்திருக்கலாம். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நானே அப்ரூவரா மாறுறேன் அப்படின்னாரு, ஆனா நீதிமன்றம் அதை ஒத்துக்க மாட்டேன்னுச்சு. ஏன்னா ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு நடந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு பிறகு அவர் நான் வந்து சாட்சியா மாறுறேங்கிறாரு. சிபிஐ டோட்டலா கேஸே முடிச்சிருச்சு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு எதிரான வலுவான ஆதாரங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அவருக்கும் இன்னும் பெயில் கிடைக்கல, எந்த போலீஸுக்குமே கிடைக்கல. ஒரு ஆளு செத்தும் போயிட்டாரு ஜெயிலுக்குள்ளேயே. அப்ப குற்றம் நீக்கவர நிரூபிக்கப்பட்ட பிறகு அவன் அப்ரூவரா மாறுறான் அப்படிங்கறத ஏத்துக்காது மாட்டாங்க. இப்ப இது இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறதால ராமச்சந்திரன் விரைவில் அப்ரூவரா மாறுவார். ராமச்சந்திரன் அப்ரூவரா மாறினா 5 காவலர்களுக்கான ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்படும். டிஎஸ்பி கைது செய்யப்படுவார். டிஎஸ்பிக்கு ஆர்டர் போட்ட அதிகாரி யார் கைது செய்யப்படுவார். அந்த அதிகாரிக்கு உத்தரவிட்ட அமைச்சர் யார், அவருக்கு உத்தரவிட்ட ஆசை நாயகி யார், இது எல்லாமே அம்பலத்துக்கு வரும். அப்ப அடுத்தடுத்து இந்த வழக்கு அப்படிங்கிறது அனுமார் வால் மாரி நீண்டுகிட்டே போவோம். பல ஐபிக்கள் எல்லாமே பிடிபடுவாங்க. சிபிஐ ஒரு அற்புதமான இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறத அஜித் வழக்குல நிரூபிக்குது அப்படிங்கறத ராமச்சந்திரனோட கைது அப்படிங்கிறது காட்டுது. சிபிஐயோட பிடி அப்படிங்கிறது இறுகி இருக்கு அப்படிங்கறதால அஜித்திற்கான நீதி அப்படிங்கிறதும் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன ஏதாவது இந்த வழக்குல வந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு முறை தீபாவளி வாழ்த்து.